ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து கிப்லி ஸ்டைலில் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல, அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து என்னென்னா சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களால் வந்து இது வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் என்ன ஆப் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த ஆப்பை வந்து இந்த லோகோ போட்டிருக்குல்ல, இதுதான் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதிலே வந்து நிறையா ஃபேக்காகவும் நிறையா இருக்கும். நீங்கள் அந்த இதெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லோகோ போட்டிருக்கும், வெரிஃபைடுன்னு சிம்பிள் இருக்கும், அது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஏன்னா அட் டைமில் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கனால இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சுற்றி முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீனாக வரும். வந்ததுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கனால கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது இதோட ப்ராசஸ்ஸு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. வந்ததுக்கப்புறம் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். லாகினில் வந்து உங்களோட நீங்கள் எது மூலிமா வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம அதோட ப்ராசஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்பமில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆஸ்க் எனிதிங் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா டர்ன் இன்டு கிப்லி இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அது வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நிறைய பேர் இது ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகி வரதுக்கு 3 to 4 மினிட்ஸ் ஆச்சு. நான் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது வீடியோ வந்து கொஞ்சம் ஓட விட்டுருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வேகமாக வந்து நான் வந்து இது சொல்லி முடிக்க முடியும் இல்லையா. ஆனால் வந்து இதோட ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம வந்து ஒரு அனிமியாக இருந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்துடும். பார்க்கவே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்கு அனுப்பணும்னு தோணுதோ அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கணும் இல்லையா, அந்த ஷேர் பட்டன் அமைக்கி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஷேரை வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் வந்து நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ, வாட்ஸ்அப்பா இன்ஸ்டாவா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட நேம் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து நம்ம முடிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு வந்து கற்றுக்குவாங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.